ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश्च अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्वैतिन शुभं करोति वाचानुभङ्गं लङ्घयते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसाय मुदल श्रीमद् जयपताक स्वामी दिनम नमो चर्वनिकर्मण गौरव तमताय नगर ग्राम तारिणी नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसाय मुदल श्रीमद् भक्ति वेदांत स्वामी दिनम नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषाते देश तारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது ஸ்கந்தம். ஸோ இந்த எட்டாவது ஸ்கந்தத்தில் மொத்தம் 24 அத்தியாயங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொரு அத்தியாயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னா, பிரபஞ்ச நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மனுக்கள். ஸோ இந்த பிரபஞ்ச நிர்வாகிகள் அப்படின்னா, ஏன்னா எல்லாரையும் ஆட்சி பண்றதுக்கு ஒரு அரசர் அப்படின்னு ஒருத்தர் தேவை இல்லையா? ஸோ அதனால பிரம்மா என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு அரசரை நியமிக்கிறார். அதாவது பிரம்மாவுடைய ஆயுட்காலம் ரொம்ப நீண்டது. அவருடைய பகல் யாரோ மியூட் பண்ணல, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. மலர் மத்தது நீங்க மியூட் பண்றீங்களா? என்ன ஆகுது அப்படின்னா, பிரம்மாவுடைய ஆயுட்காலம் மிக மிக நீண்டது. ஸோ அதில் வந்து அவருடைய ஒரு நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1000 சதுர்யுகங்கள். அதாவது பகல் நேரம் 1000 சதுர்யுகங்கள், இரவு நேரம் 1000 சதுர்யுகங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பகல் நேரம் இருக்கக்கூடிய இந்த 1000 சதுர்யுகங்கள்ல நமக்கு வந்து 14 மனுக்கள் வருவாங்க. ஸோ அந்த 14 மனுக்கள் யார் அப்படின்னா, ஸோ அந்த 14 மனுக்கள் ஸ்வயம்புவ மனு, ஸ்ரோஷிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு, சாக்ஷுஷ மனு, வைவஸ்வத மனு, சாவர்ணி மனு, தக்ஷ சாவர்ணி மனு, பிரம்ம சாவர்ணி மனு, தர்ம சாவர்ணி மனு, ருத்ர சாவர்ணி மனு, தேவ சாவர்ணி மனு, இந்திர சாவர்ணி மனு. இப்படி 14 மனுக்கள் வருவாங்க. ஹரே கிருஷ்ணா. அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு மனுவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது இங்க இருக்கக்கூடிய லோகக்ஷேமம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா, யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னுட்டு அனைத்தையும் பார்ப்பது யாரு அப்படின்னா அவங்க தான். ஓகேங்களா? அதே போல அவங்களுடைய மக்கள், ஸோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஸோ இப்படி அவங்களுடைய சந்ததிகள் எல்லாமே நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும் இதுல. ஏன்னா அவங்களுடைய தந்தை யாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், ஸோ அந்த நேரத்துல யாரெல்லாம் வந்து ரிஷிகளாக சப்த ரிஷிகளாக இருந்தாங்க, ஸோ இப்படி வந்து சொல்லப்படுது. இந்த அத்தியாயம் ஃபுல்லா அதுதான் இருக்கும். ஒன்லி பெயர்கள் தான் இருக்கும். எந்தெந்த மனுக்கள் அவங்களுடைய அரசாட்சி அப்ப யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ முக்கியமா ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பகவான், ஏன்னா இப்ப மழை பெய்யலை அப்படின்னா அதற்கான யஜ்ஞம் பண்றது, ஸோ சரியா பயிர் வளரலை அப்படின்னா அதற்கான யஜ்ஞம் பண்றது, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த அத்தியாயம் பார்க்கலாம். ஸோ கஜேந்திரனின் ஆபத்தான நிலை. ஸோ அடுத்த அத்தியாயம் நமக்கு வந்து கஜேந்திரனை பற்றி சொல்லப்படுது. இது எந்த இடம் அப்படின்னா, இது வந்து திரிக்கூட்டமலை. ஓகேங்களா? ஸோ அந்த திரிக்கூட்டமலை எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த அழகை வந்து இங்க சொல்றாங்க.
அந்த திரிகூட்ட மலை ரொம்ப அழகான மலை. ஏன்னா இது வந்து 10,000 யோஜனைகள் ஹைட் இருக்கக்கூடியது. அதாவது 80,000 மைல் ஹைட்டு. ஸோ இது வந்து பார்க்கடல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை. ரொம்ப அழகான மலை. இதனுடைய நீள அகலமே வந்து 80,000 மைல்கள் இருக்கு. இங்க வந்து நிறைய வெள்ளி, தங்கம் முதலான தாதுக்கள் வந்து ஒவ்வொரு சிகரங்களாகவே இருக்கு. அவ்வளோ அழகான மலை. இங்க வந்து ரத்தினங்களால் நிறைய ரத்தினங்கள், உலோகங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மரங்கள், கொடிகள், புதர்கள், செடிகள் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மலையில வந்து நிறைய நீர்வீழ்ச்சிகள். ஸோ அதே போல நிறைய மிருகங்கள் அனைத்தும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இங்க வந்து குறைன்னுட்டு எதுவுமே சொல்லவே முடியாது. அவ்வளவு ஒரு ஆனந்தமான இடம் இது. சந்தோஷமாக எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய இடம். முக்கியமா வந்து இந்த மலையடி வாரத்துல எல்லாம் வந்து அனைத்து, அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னுட்டு ஸோ மொத்த இடத்துலையுமே எப்படி இருக்கா, மொத்த மரகத கற்களால இருக்காம். ஸோ அவ்வளவு செழிப்பான மலை இது. இங்க வந்து நிறைய சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், அதே போல சர்பங்கள், கிண்ணர்கள், அப்சரஸ்கள், ஸோ எல்லாரும் வந்து ஒரு மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் போல வந்து வந்து போயின்னு இருப்பா. இந்த மலை குகைகள் ஸ்வர்கலோகத்து வாசிகள் எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் இது. இந்த இடத்துல வந்து எல்லாரும் முக்கியமா இந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரஸ்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய ஜோடியோட வந்து இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா பாடி ஆடி அப்படி இருந்துட்டு போவாங்க. இங்க வந்து சிங்கம் ஆகட்டும், புலி, அனைத்து மிருகங்களும் வந்து அதுங்களும் அதுங்களோட ஜோடியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. இங்க வந்து பகை, விரோதம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இது. இந்த இடத்துல வந்து நிறைய வன விலங்குகள் ரொம்ப ஆனந்தமா அதனுடைய தோட்டத்துல அதனுடைய கூட்டத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதே போல பறவைகள் ரொம்ப இனிய குரல்ல அது வந்து பாடிட்டு இருக்கு. இந்த திரிகூட்ட மலையில வந்து நிறைய ஏரிகள் இருக்கு, நிறைய நதிகள் இருக்கு. ஸோ இப்படி ரொம்ப ரம்யமான இடம் இது. இதனுடைய அந்த காற்றே வந்து அவ்வளவு நறுமணத்தோட இருக்குமா. ரொம்ப ஃப்ரெஷ் ஹேரா இருக்கும். ரொம்ப நறுமணத்தோட ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த திரிகூட்ட மலையில ஒரு இடம், ஒரு குறிப்பிட்ட இடம் ரிதுமத் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த இடத்தினுடைய பெயர் அது. ஸோ அங்க வந்து ஒரு தோட்டம் இருக்கு. ஸோ அந்த தோட்டத்துல அந்த அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யாரு அப்படின்னா வருணதேவன். ஸோ வருணதேவனுடைய தோட்டம்னா இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க. ரொம்ப செழிப்பா பார்த்து பார்த்து அங்க இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகளாகட்டும், அந்த ஏரியாகட்டும், அந்த இடமாகட்டும் அவ்வளோ இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. அங்க வந்து நிறைய தேவ மங்கைகர்கள்லாம் வந்து ரொம்ப உல்லாசமாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து வந்து போகக்கூடியவங்க தான். இங்க வந்து அதாவது நமக்கு வந்து சீசன் ஃப்ளவர்ஸ், சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இல்ல. இது வந்து ஆல் சீசன்ஸ்லயும், அதாவது எல்லா சீசன்ஸ்லயும் எல்லா மலர்களும், எல்லா பழங்களும் இருக்கக்கூடிய இடம் இது. இங்க வந்து நிறைய மரங்கள், அதாவது பாரிஜாத மரங்கள், மந்தார மரங்கள், அடுத்தது வந்து அசோக மரங்கள், அடுத்தது வந்து சண்பகம், சூதங்கம், வியாழங்கம், பனங்கம், மரங்கள், அப்புறம் வந்து ஆஹ் ஆம்ராதகம், கிரமுகம், தென்னை, பேரிச்சம், மாதுளம், இப்படி நிறைய வகையான மரங்கள் இருக்கு. அதே போல பனை மரங்கள் ஆகட்டும், எல்லா அர்ஜுன மரங்கள். ஸோ அதாவது எண்ணிலடங்காத ஒரு மரங்களுடைய லிஸ்டே இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு மரங்கள் இருக்குங்க. நாவல் மரத்துல இருந்து, பத்திரி மரத்துல இருந்து, ஸோ நிறைய மரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு ரம்யமான மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஏரி. ஸோ அந்த ஏரியில வந்து பொன்னிறமான தாமரைகள் எல்லாம் மலர்ந்திருக்கு. அது இல்லாம அந்த இடத்துல வந்து இந்த குமுதம், கஹ்சாரம், உத்பலம், சதபத்திரம் அப்படின்ற நிறைய வகையான அரிய மலர்கள் எல்லாம் இருக்கு. அதாவது அந்த மலர்கள்ல இருந்து தேன் அப்படியே வழியுமா. அப்படின்னா பாருங்க எவ்வளவு செழிப்பான இடம் இருக்கு. அதனால வந்து தேனீக்கள் ரொம்ப அழகா வந்து ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. பறவைகள் எல்லாம் அதனுடைய குரல்ல ரொம்ப அழகா
பாடிட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து நிறைய அன்னப்பறவைகள், காரண்ட கொக்கு, சக்கரவாக பறவைகள், நீர்க்கோழிகள் இப்படின்னுட்டு நிறைய வகையான பறவைகள் இதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லாம் அதனுடைய சத்தத்துல அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கு. அதாவது இந்த நீர்க்கோழிகள் இதெல்லாம் வேற இருக்கு அங்க. ஸோ அரிய வகையான மலர்கள் ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், அது எல்லா ஏன்னா பழங்கள் வந்து தன்னால கீழே விழுந்து அதுவே அப்படியே தேனா போகுதாம். அதே போல அந்த மலர்கள்ல இருந்து தேன் அப்படியே வழிஞ்சு காலை வச்சோம்னா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே அந்த தேன் தான் அப்படியே காலை வழுக்கி விடுமா. அவ்வளவு வந்து ரொம்ப ரம்யமான இடமாக இந்த இடம் வந்து சொல்லப்படுது. ஸோ இங்க வந்து இந்த திரிகூட்டமலை இங்க இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் அந்த இடத்துக்கு வருது. ஸோ அந்த யானைகள் சுத்தி நிறைய பெண் யானைகள் இருக்கு. ஒரே ஒரு ஆண் யானை ரொம்ப பெருசா தன்னுடைய குடும்பத்தோட வருது. வரும்போதே நிறைய மரம், செடி, கொடிகள், புதர்கள் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுட்டு அது அவங்க பாட்டையும் வந்துட்டு இருக்கு. ஸோ யானைகள் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அங்க வந்து இந்த புலிகளுடைய சத்தம், சிங்கத்தினுடைய சத்தம், மற்ற மிருகங்கள், காண்டா மிருகங்கள், பாம்புகள் இதெல்லாம் பயந்து ஓடுதான் இந்த யானையை பார்த்து. ஏன்னா யானை அவ்வளவு பெரிய சைஸ் இது. இந்த ஆண் யானை இருக்குல்ல, கஜேந்திரன் அதன் பேரு. ஸோ அதை பார்க்கும்போது எல்லா மிருகங்களும் பயந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த யானைகள் என்ன பண்ணுது, ஏன்னா இந்த யானை இப்படி எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு வருது இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு நரிகள், ஓநாய்கள், எருமைகள், கரடிகள், பன்றிகள், ஸோ முள்ளம்பன்றி, குரங்கு, முயல், மான், அனைத்து வகையான மிருகங்களும் பயந்து ஓடுதான். எதனா இதுங்க அவ்வளோ கூட்டத்தோட அவ்வளோ ஆக்ரோஷமா வந்துட்டு இருக்குமா. ஏன்னா இவங்க எதிரில் யாராலும் நிற்கவே முடியாது அப்படி இருக்கு. ஸோ மொத்த பெண் யானைகள் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும். அது நடுவில் இந்த ஆண் யானை அவ்வளோ பெருசா வரும். ஸோ வரும்போது இப்படி எல்லா மிருகங்களும் அரண்டடிச்சு ஓடுற அளவுக்கு இருக்கும். அந்த தேன் அதாவது வர வழியில இருக்கக்கூடிய அந்த பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே வந்து அந்த ஏரியில இறங்குது. ஸோ அந்த ஏரியாண்ட இவங்க வரும்போது இன்னும் ரொம்ப நறுமணமான அந்த காற்று அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. சரி அப்படின்னுட்டு, ஏன்னா சாப்பிட்ட டயர்டு போறதுக்காக திரும்ப அந்த ஏரிக்குள்ள அவங்க இறங்குறாங்க. ஸோ அப்படி இறங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்னா ரொம்ப சந்தோஷமா அதுக்குள்ள வந்து நிறைய அந்த தாமரை பூக்கள், அல்லி பூக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பூக்களுடைய மகரந்தம் காத்தோட சேர்ந்து அடிக்குதாம் அதுங்களுக்கு. ஸோ அது வந்து அதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போதை ஏத்துற மாதிரி இருக்காம். ஸோ அதனால அதுங்க என்ன பண்ணுது, எல்லாம் தன் தன் மனைவிகளோட குட்டிகளோட சேர்ந்து அந்த தண்ணீர அப்படியே இறங்குறாங்க. ஸோ அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, விதி யார விட்டது, விதிவசத்தால அந்த பெரிய யானை ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, சுத்தி நிறைய நூத்துக்கணக்கான யானைகள் இருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு அந்த பெரிய யானை அதுதான் கஜேந்திரன். ஸோ அந்த யானையோட காலை வந்து யார் பிடிச்சது அப்படின்னா, ஒரு முதலை வந்து பிடிச்சிருச்சு. அதுல என்னடா இது, ஒரு முதலை போய் எதுவும் இவ்வளவு பெரிய யானை பிடிச்சிடுச்சு அப்படின்னுட்டு அது வந்து தட்டி விட முயற்சி பண்ணுது. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யானை அவ்வளவு பெரிய யானை தான். ஸோ அதை காப்பாத்துறதுக்கு மற்ற யானைகளும் இதனுடைய மனைவி யானைகள் எல்லாரும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன முயற்சி பண்ணாலும் அது வந்து நடக்கவே இல்லை. ஏன்னா நிலத்துல தான் யானைக்கு பலம் அதிகம், ஆனா நீர்ல முதலைக்கு தானே பலம் அதிகம். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த யானையை கொஞ்சம் கொஞ்சமா முதலை வந்து தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போறது. இதனால எவ்வளவோ முயற்சி பண்ணி ட்ரை பண்றாங்க, யானையை நம்ம வந்து வெளியே இழுத்துடலாம் அப்படின்னுட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லாருடைய முயற்சி வேஸ்ட். ஸோ ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எத்தனை நாள் அந்த மீதி இருக்கக்கூடிய யானைகள் அங்க இருக்கும். ஸோ அவங்களால முடியல. சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாதுன்னுட்டு இதனுடைய நண்பர்கள் யானைகள் ஆகட்டும், மனைவி யானைகள், குட்டி யானைகள், எல்லா யானைகளும் அங்கிருந்து அந்த நூத்துக்கணக்கான யானைகள் வாபஸ் போயாச்சு. ஸோ ஆனா அப்பப்ப வந்து பார்க்கும், இந்த யானை இருக்கா செத்து போச்சா அப்படின்ட்டு வந்து பார்க்குமா. பார்த்தா அப்பவும் அந்த
முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், இதை காலை கடிச்சிட்டு உள்ள தண்ணிக்குள்ளதான் இழுத்துட்டு இருக்கோம். அந்த முதலையும் யானையை விட மாட்டேங்குது, இந்த யானையும் வெளியே வர முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனையில எத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1000 வருடங்கள் இப்படியே தண்ணிக்குள்ள மாட்டின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அந்த முதல்ல இதை கடிச்சும் சாப்பிடல, தண்ணி கூட இழுத்துட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். சோ இப்படியே நீண்ட ஆண்டுகள் இதனுடைய மனைவி யானை எல்லாமே வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். 1000 வருஷம், 1ஆ 2ஆ சொல்லுங்க, 1000 வருடங்கள். ஸோ அதனால அவங்களால எல்லாம் முடியாம கிளம்பி போயாச்சு. உலகத்துல யாராலையும் யாரையும் காப்பாற்றவே முடியாது. ஸோ அவங்க கர்மா என்னவோ அதுதான். இப்ப அந்த யானைக்கும் உடல் பலம் போயிடுச்சு. ஏன்னா 1000 வருஷமா தண்ணிக்குள்ளேயே இருக்கு. எதையும் ஏன்னா இதுவும் இறக்கவும் இல்லை. ஏன்னா 1000 வருஷமா சாப்பிடாம தண்ணிலேயே இருக்கு, இறக்கவும் இல்லை, அந்த முதல்ல விடவும் இல்லை. இப்படியே என்ன ஆயிட்டு இருக்கு, ரெண்டும் இழுத்துட்டே சுத்திட்டு இருக்குங்க. ஸோ இந்த விதிவசத்தால முதலை தன்னுடைய பிடிய விடவே இல்லை. அந்த யானை அரசனான அந்த கஜேந்திரன் அவ்வளவு டைட்டா பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால யானையாலே ஒண்ணுமே பண்ணவே முடியல. முதல்ல 4 கால் தான் தண்ணிக்குள்ள இருந்தது, அப்புறம் அப்படியே இழுத்து 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 ஃபுல் உடம்பு. இப்ப தலையும் மூடி வெறும் அந்த தும்பிக்கை மட்டும்தான் வெளியே இருக்கு, மீதி எல்லாம் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ யார் ஒருத்தரும் இப்படி பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கும்போது நண்பர்களோ உறவினர்களோ கூட பிறந்தவங்க யாராலையும் எதுவும் பண்ணவே முடியாது. என் மனைவிகள் கூட என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கவங்க கர்மத்தை அவங்கவங்க பார்த்துட்டு தானே ஆகணும், இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது என்னதான் பண்றதுனே தெரியல. என்னதான், ஏன்னா இறக்காம 1000 வருஷமா இப்படியே இருக்குமே, அதுவும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கு. மரணம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அளவுக்கு யோசிச்சாச்சு, ஆனாலும் இன்னும் மரணம் வரவே இல்லை. என்ன பண்றது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்பதான் அதற்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அதாவது அதுக்குள்ள அங்க தாமரை மலர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த தாமரை மலரை அந்த தும்பிக்கையில எடுக்கும்போது நம்ம இது போல எப்பயோ தாமரை மலரை எடுத்து யாருக்கோ நம்ம அவருடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுமே, யார் அது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி விதிவசத்தால ஒருத்தங்க மாட்டின்டாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்ஜென்மம் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எது ஒண்ணு நடந்தாலும் அவங்க முன் ஜென்மத்துல அதனுடைய தொடர்ச்சி இந்த ஜென்மத்துல நடந்துட்டு இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ முன் ஜென்மத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த கஜேந்திரன் இவர் வந்து இந்திரத்யும்ன ராஜாவா இருந்தார். ஸோ இவர் ராஜாவாக இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, தன்னுடைய நாட்டு மக்கள் அனைவரையும் தன்னுடைய குழந்தைகளை போல பார்த்துட்டார் அவர். ஸோ யாருக்கும் ஒரே ஒரு குறை கூட சொல்ல முடியல, அப்படி பார்த்துட்டார் அவர். அப்படி இருக்கும்போது ஓகே, இவருக்கும் வயசாச்சு, சரி இதுக்கு மேல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இங்க உட்காந்து சும்மா ராஜ்யத்தை சீட்டை தேய்ச்சின்னு இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு தன்னுடைய மகனுக்கு ஆட்சியை ஒப்படைச்சிட்டு, அப்பா நீ இப்படிதான் என்ன போலயே ராஜ்யம் பண்ணணும், நாட்டு மக்கள் அனைவரையும் தன் குழந்தைகளை போல பார்த்து எந்த ஒரு குறை இல்லாம அவங்கள நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, காட்டுக்கு வந்துடுறாரு. ஓகேங்களா? ஸோ காட்டுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்றாருங்க, நம்ம எதால நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நம்மளுடைய வாயால தான். ஏன்னா நம்ம அதிகப்படியா பேசுறதுனால, இல்ல மற்றவாளுக்கு நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால இது வந்து பிரச்சனை வருது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், மௌன விரதம் இருக்கலாம். மௌன விரதம் இருந்துட்டு அப்படியே நம்ம வந்து பகவானை நினைச்சு தியானம் பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து முடிவெடுத்துட்டார். ஸோ அதனால அவர் வந்து மௌன விரதம் இருந்துட்டு உட்காந்துன்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி உட்காந்துட்டு அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யார் வர்றது அப்படின்னா அகஸ்தியர் வர்றார். ஸோ அப்படி வரும்போது அவர் பார்க்குறாரு, ஒரு ராஜா இப்படி உக்காந்துட்டு இருக்கான், நான் எவ்வளவு பெரிய ரிஷி, நான் வர்றத எழுந்து கொஞ்சம் கூட என்ன கொடுக்கல,
ரெஸ்பெக்ட் கொடுக்கவே இல்லையே. ஸோ அதனால அகஸ்தியருக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா அவர் எப்பவுமே தன்னோட சிஷ்யர்களோட தான் வருவார். அப்படி வர டைம்ல இவர் எழுந்திருச்சு மரியாதை கொடுக்கல அப்படின்னுட்டு இவருக்கு சாபம் கொடுத்துட்டு போய் ஆக்சுவலா அவர் வந்து அஹ், மௌன விரதம் பிளஸ் அவர் வந்து தியானத்துல இருக்கார். பகவான் நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அகஸ்தியருக்கு தான் ஒரு ரிஷி இவர் வந்து திரும்பி பார்க்கலையேன்ற அந்த கோவத்துல சாபம் கொடுத்துட்டார். என்ன சாபம் கொடுக்குறாரு அப்படின்னா மந்த புத்தி இருக்கக்கூடிய யானையாக போல் சாபம் கொடுத்துட்டார். ஆக்சுவலா அந்த இடத்துல அகஸ்தியர் வந்ததும் தெரியாது, இவருக்கு சாபம் கிடைச்சதும் தெரியாது. யாருக்கு? அந்த இந்திரதும்ன ராஜாவுக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, அவர் வந்து அப்படியே பகவானே தியானம் பண்ணி அப்படியே அவர் பக்தி பண்ணிட்டு அவர் வந்து தன்னுடைய உடலை விட்டதுக்கு அப்புறம், ஏன்னா அந்த அகஸ்தியர் கொடுத்த சாபத்தால இப்ப அவர் தான் என்னவா வந்து பிறந்தாச்சு, இந்த கஜேந்திரனா வந்து பிறந்தாச்சு. சரி, ஓகே, அகஸ்தியர் இவருக்கு சாபம் கொடுத்தார். அப்ப அந்த முதலையா இருக்கிறது யாரு அப்படின்னா கந்தர்வ லோகத்துல இருக்கக்கூடிய உஹு அப்படின்ற ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பெண்கள், காதலிகள். ஸோ அவ்வளவு பெண்களோட வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணாமூச்சி விளையாடுறது எப்படி, இல்லைன்னா ஒளிஞ்சுண்டு விளையாடுறதுன்னு சொல்றாரு இல்லையா? ஸோ அது போல இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஹைட் அண்ட் சீக்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து தண்ணிக்குள்ள ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்காங்க இவங்க. ஒரு தண்ணிக்குள்ள ஹைட் அண்ட், இந்த பெண்கள் எல்லாம் ஒளிஞ்சுக்கிறது. இந்த ராஜா, அந்த ஹுஹு ராஜா என்ன பண்றாரு, ஓடி போய் அந்த தன்னுடைய பெண் தோழிகளை கண்டுபிடிக்கிறார் தண்ணிக்குள்ள. ஸோ இப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி சில பெண்களையும் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு இடத்துல இவர் போய் இப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா கால் தெரியுது. ஓ, நம்ம காதலியுடைய கால் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த காலை பிடிச்சி டங்குன்னு எடுத்து விட்டுறாரு. பார்த்தா அது ஒரு ரிஷி வெளியே இருந்தாதான் மற்றவ டிஸ்டர்ப் பண்றான்னு தண்ணிக்குள்ள உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. யார் அப்படின்னா தேவல ரிஷி. ஸோ அந்த தேவல ரிஷி தண்ணிக்குள்ள உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத தெரியாம இவர் வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டார். வந்தது கோவம். இப்ப வெளியே இருந்தாதான் என்னை வந்து மத்தவா டிஸ்டர்ப் பண்றான்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்தாலும் என்னை வந்து விடலையே, இப்படி என் காலை பிடிச்சி இழுத்துட்டேன், நீ வந்து ஒரு முதலையா போ, ஏன்னா தண்ணிக்குள்ள முதலை தானே காலை பிடிச்சி இழுக்கும், நீ வந்து ஒரு முதலையா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். உடனே அந்த கந்தர்வ ராஜா வந்து காலில் விழுந்து கெஞ்சுறான், சுவாமி என்னை மன்னிச்சிருங்கோ, நான் வந்து என்னுடைய பெண் தோழிகள் அவங்களோட நான் ஜாலியா விளையாடின்னு இருக்கேன், நீங்க எனக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சு பண்ணாதான் தப்பு, நான் வந்து தெரியாம உங்க காலை பிடிச்சி இழுத்தேன் சுவாமி, அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி எனக்கு சாபம் கொடுத்துட்டீங்க, ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னுட்டு அவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழறான். ஸோ தேவல ரிஷிக்கும் என்னடா இது, நம்ம வந்து டக்குன்னு சாபம் கொடுத்துட்டோம், நான் வந்து திரும்ப சாபத்தை எடுக்கவும் முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நீ இவ்வளவு மன்னிப்பு கேட்டு மனமுருகி பேசினேன் இல்லையா? ஸோ அதனால நான் உனக்கு வந்து ஒரு மோட்சத்துக்கான வழியை மட்டும் சொல்றேன். மோட்சமா? அதெல்லாம் பக்தி பண்ணாதானே கிடைக்கும். அப்படி கிடையாது. அதாவது நாம பக்தி பண்ணா மோட்சம் கிடைக்கும். சப்போஸ் நம்மளால பக்தியே வரலப்பா, அப்பனா பக்தி பண்றவா இருக்கா இல்லையா, அந்த பக்தர்களுடைய காலை பிடிச்சுட்டாலும் நமக்கு மோட்சம். ஓ, அப்படியா? அப்பனா நான் யாருடைய காலை பிடிக்கணும்? ஒண்ணும் இல்ல, இப்ப நீ முதலையா மாறப்போறியா, நீ என்ன பண்ணு, நேரா அந்த திரிக்கூட்ட மலை இருக்கு, அங்க போ. அங்க போய் அங்க வந்து அந்த ரிதுமத்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஏரி இருக்கு, அந்த ஏரியில் நீ போய் வெயிட் பண்ணிட்டு இந்த கஜேந்திரன்ற யானை வரும், அந்த யானையோட காலை பிடிச்சேன்னு வச்சுக்கோ. ஓ, அந்த யானை பக்தனா? ஆமா, அவன் வந்து முன் ஜென்மத்துல இந்திரதும்ன ராஜாவா இருந்தான், பகவானுக்கு அவ்வளவு பக்தி பண்ணி தபஸ் எல்லாம் பண்ணி ஒரு பெரிய பக்தன், தெரியாம அவனுக்கு சாபம் கொடுத்தாச்சு. சோ அதனால இப்ப அவன் வந்து யானையா இருக்கான், நீ அவனுடைய காலை பிடிச்சுக்கோ, கண்டிப்பா உனக்கு என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைச்சிடும். இது போதும் சுவாமின்னுட்டு அவன் என்ன பண்ணியாச்சு, நேரா அந்த இடத்துல வந்து வந்து முதலையா மாறியாச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்பப்பா இந்த கஜேந்திரன் வருவான் அப்படின்னுட்டு. இப்ப கஜேந்திரனும் வந்தாச்சு, அவன் காலை டைட்டா பிடிச்சுட்டான். ஏன்னா ரிஷிதான் சொன்னார் இல்லையா, தேவல ரிஷி, அவன் காலை மட்டும் விட்டுடாத, டைட்டா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டைட்டா பிடிச்சுட்டே இருக்கான். ஸோ அதனாலதான் இத்தனை வருடங்கள் பிடிச்சுட்டே இருக்கான்.
இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்பதான் அந்த யானைக்கு வந்து அந்த தாமரைப்பூவா ஏன்னா உயிர் போற நேரம் ஏன்னா ஃபுல்லா உடம்பே முழுகி போயிடுச்சு. வெறும் அந்த தும்பிக்கை கண்ணும் அந்த தும்பிக்கை மட்டும் தான் வெளிய இருக்கு. ஸோ, அப்ப இந்த தாமரைப்பூவ பாக்குது. அந்த தாமரைப்பூவ தண்ணீலருந்து அப்படியே எடுத்து, இத நம்ம யாருக்கோ அர்ப்பணம் பண்ணோமே! இத அர்ப்பணம் பண்ணும்போது யாரையோ நம்ம நெனச்சோமே! ஏதோ ஒரு ஸ்லோகம் சொன்னோமே! அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ, அப்ப அது வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சித் ஆத்மகம் புருஷாயாதி பீஜாய பராசாயாபி தீமஹி. ஓ ஆதி பீஜமே, ஓ ஆதி மூலமே. பாருங்க, அது எப்படி கூப்பிடுறது? ஆதி மூலமே, இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கான ஆதி பீஜமே அப்படின்னுட்டு கூப்பிடுறது. ஸோ, இப்ப இது கூப்பிட்டதுக்கு அதாவது அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தையே. ஏன்னா அதுக்கு ஓம் நமோ பகவதே மட்டும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வாசுதேவாய மறந்து போச்சு. ஏன்னா அவர் வந்து யானை மந்த புத்தி இருக்கக்கூடிய யானையா போந்தானே சாபம் கொடுத்தார். அதனால ஓம் நமோ பகவதே மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறம் ஆதி மூலமே, ஆதி பீஜமேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாசுதேவாயன்றத மறந்து போச்சு அதுக்கு. நம்ம இப்ப என்னவோ யாரையோ கூப்பிட்டோமே! இப்படிதான்னு சொல்லி பகவானுக்கு என்னவோ எந்த பகவானுன்னு தெரியல. அந்த பூவ குடுத்தோமே! சரி போறதுக்கு முன்னாடி அந்த பகவானுக்கு இத குடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா பூ ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா தங்க அ தாமரை அது. ஸோ அத குடுக்கணும் அப்படின்ட்டு அது வந்து ஆசைப்படுறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது அது ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஒரு ஸ்லோகம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிருஷ்டிக்கும் ஆதாரமே, அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவரே, மூலமானவரே அப்படின்னுட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா, ஈஸ்வரா பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவர் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் தான். கிருஷ்ணர் தான் இல்லையா? ஸோ அதனால அனைத்து தேவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. இது நம்மள கூப்பிடலப்பா. நாம ஒண்ணும் ஆதி இல்லையே! நாம அனைத்து காரணமானவர் இல்லையே! ம். பரமமானவர் இல்லையே! அப்படின்னுட்டு எல்லாரும் வந்து அவங்க லோகத்திலருந்து எட்டி பார்க்குறாங்க. ஓகே இது நம்மள கூப்பிடல. அப்படின்னு எல்லாரும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இது கேட்கறது. ஸோ இப்ப பெருமாள் வந்து அங்கிருந்து எழுந்திருச்சு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ உடனே பெருமாளுக்கு ஆரத்தி எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அவர வந்து அலங்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி, பூதேவி எல்லாரும் வந்து அலங்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் அனுப்புவாங்க கருடன் மேல. முதல்ல விஸ்வக்சேனர் போவார். அதுக்கப்புறம் கருடன் மேல இவர் போவார். ஸோ இப்படிதான் நடக்கும். இவரு அப்படியே ஆதிசேஷன் மேல படுத்துன்னு இருக்கார். இவர் ஆதி மூலமே அப்படின்னு சொன்னார் இல்லையா? டக்குன்னு எழுந்திரிச்சு நின்னுட்டார். அதுவும் நம்ம டக்குன்னு எழுந்திரிச்சு உட்கார்றதே கொஞ்சம் அப்படியே படுத்துன்னு இருக்கவா கொஞ்சம் அப்படியே தாங்கி எழுந்திரிச்சு உட்காருவா இல்லையா? ஆனா இவரு படுத்துன்னு இருக்க டக்குன்னு எழுந்திரிச்சு நின்னாராம். உடனே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாரும் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஆயிடுச்சு பெருமாளுக்கு? அவர் உட்காராம அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு நின்னுட்டாரே! அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. சுவாமி என்னாச்சு? என்னாச்சு? அவ்வளோதான். அப்படியே மனைவிகளெல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டார். போ. ஸோ உடனே என்ன பண்றாராம்? அப்படியே கருடன் மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. ஏன்னா விஸ்வசேனர் வரல, அவருக்கு ஆரத்தி ஏத்தல, எடுக்கல. அதே போல அ ஆபரணங்கள்லாம் எதுவும் போடல. ஒண்ணும் பண்ணவே இல்ல. டக்குன்னு ஏறி கருடன் மேல உட்கார்ந்துட்டார். கிளம்பு, கிளம்பு, கிளம்பு. அதாவது நம்ம இப்ப ஆட்டோலயோ ஏதோ ஒரு உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எங்க போணும்னு சொல்லணும். இல்லையா? இவரு கருடன் மேல ஏறி உட்காந்தா, கிளம்பு, கிளம்புன்னு திரும்பி பார்க்குறார் கருடன். சுவாமி எங்க போகணும்? அட அந்த ரிதுமத்துக்கு போப்பா. ஓகே. சரின்ட்டு இவர் வந்து அப்படியே பறந்து வராரு. அப்ப அம் என்ன பண்றாராம், இந்த குதிரைய காலால இப்படி உதைப்பாங்க இல்லையா? கொஞ்சம் இன்னும் ஸ்பீடா போ அப்படின்னுட்டு. அதுபோல கருடன பிடிச்சு அப்படியே உதைச்சுட்டு இருக்காராம். ஸ்பீடா போ. அதாவது வாயு வேகம், மனோ வேகத்துல போகக்கூடிய ஒரு கருடன். என்னது ஏதோ சாதாரண குதிரை வண்டி போல, என்னென்னமோ உதைச்சு உதைச்சு சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தான் ஃபாஸ்ட்டா வந்துட்டு தானே இருக்கேன். அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு. நீ போற ஃபாஸ்ட் எனக்கு பத்த மாட்டேங்குது. என்ன பத்தலையா? ஆமா.
இப்ப நான் போறேன் பாரு ஃபாஸ்ட் அப்படின்னுட்டு பெருமாள் என்ன பண்றாராம், கருடனை தூக்கி தன் தோள் மேல வச்சுட்டு இவர் வேகமா வராராம். பாக்க ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, வண்டி எங்கேயோ ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டி அங்கே நடு ரோட்ல போட்டுட்டு வர முடியும்? உருட்டுண்டாவது வீடு வந்து சேருமா? அது போல இவர் என்ன பண்றாரு, கருடனை தூக்கி தன் தோள் மேல வச்சுட்டு அவ்வளோ ஃபாஸ்டா வராராம். வரும்போது இவருடைய முன் ஆபரணங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கௌஸ்துவ மாலை, வனமாலை, எல்லாம் வந்து இவர் போற வேகத்துக்கு அந்த காத்துக்கு எல்லாம் அப்படியே பின்னாடி போயிடுறதாம். அதே போல அந்த அங்கவஸ்திரம் எல்லாம் அப்படியே பின்னாடி எங்கேயோ பறந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவு வேகத்துல பகவான் வந்து அங்க வந்தாச்சு. ஸோ வந்த உடனே என்ன பண்றாரு, அந்த சுதர்சன சக்கரத்தை விடுறாரு. விட்ட உடனே அப்ப என்ன ஆகுது, அந்த முதலையுடைய தலை கட் ஆகுது. ஏன்னா இதனுடைய வாயில ஃபுல்லா மாட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் இப்படி எங்கேயாவது கிராஸ் ஆனது கூட அப்புறம் யானைய பாதிச்சிடும். அதனால அது கரெக்டா யானை காலுக்கு எதுவும் ஒரு ஆபத்தும் வராம அதனுடைய முதலையோட தலைய சுதர்சன சக்கரம் என்ன பண்ணியாச்சு, வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் முதலை மோட்சம் அடைந்து விட்டது. ஸோ முதலைக்கு என்ன சாரூபிய முக்தி கிடைச்சிருச்சு. நம்ம அன்னைக்கே ஒரு கிளாஸ்ல பார்த்தோம் 5 வகையான முக்திகள் இருக்கு அப்படின்னுட்டு. அதுல இந்த முதலைக்கு சாரூபிய முக்தி கிடைச்சிருச்சு. ஸோ சாரூபிய முக்தி கிடைச்சு பாருங்க, பக்தனுக்கு ஃபர்ஸ்ட் மோட்சம் கிடைக்கல, பக்தனோட பக்தன். அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ்கான்ல தாசானு தாசன். ஸோ பக்தன், பக்தனோடைய பக்தன், அந்த பக்தனோடைய பக்தன். ஸோ அவங்களுக்கு சீக்கிரம் மோட்சம் கிடைச்சிடும், சீக்கிரம் பகவானுடைய கருணை கிடைச்சிடும். ஸோ அது போல இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முதலைக்கு ஃபர்ஸ்ட் மோட்சம் கிடைச்சிருச்சு. இப்ப கஜேந்திரனை மெல்லமா தூக்கிண்டு வர்றார் பெருமாள். தூக்கிண்டு வந்து கரையில வச்சு, அடடா என்னுடைய குழந்தைக்கு எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு ரணம். ஏன்னா 1000 வருஷமா கடிச்சிட்டு இருக்கு இல்லையா, ஸோ எவ்வளவு ரணம் அப்படின்னுட்டு எப்படி குழந்தைய தூக்கி மடிமேல் வச்சு போல அது போல தூக்கி அவரை வச்சுண்டு அந்த காலுக்கு தன்னுடைய உத்திரியத்துல, நம்ம குழந்தைங்க என்ன கண்ணு தூசு பட்டுச்சுன்னு அப்படியே உருட்டி உஃப்னு ஊதி ஒத்தரம் கொடுப்போம் இல்லையா, ஸோ அது போல அந்த கஜேந்திரனுக்கு ஒத்தரம் கொடுக்கணும். ஸோ ஒத்தரம் கொடுத்து அந்த கஜேந்திரனை அப்படியே தன்னுடைய தோல் மேல தூக்கி அப்படியே வச்சுக்கிறார், குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி வச்சுக்கிறார். ஸோ அப்படி வச்சதுக்கு அப்புறம் இப்ப இப்ப கொஞ்சம் வலி குறைஞ்சதா, பரவாயில்லையா, சே நான் முதலையே வந்திருக்கணும், இவ்வளோ லேட்டா வந்துட்டேன் இல்லையா. ஸோ ஆனா அந்த கஜேந்திரனுடைய அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, கஜேந்திரன் பகவானை பிரார்த்தனை பண்ணது, ஸோ அது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. அது போல அந்த கஜேந்திரனுடைய பிரார்த்தனை போல யாருமே பிரார்த்தனையே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்லா பிரார்த்தனை பண்ணியிருக்கு. ஸோ அந்த கஜேந்திரனுடைய பிரார்த்தனை எல்லாம் பகவான் வந்து கேட்டு அவ்வளோ வேகத்துல ஓடி வந்தாச்சு. நம்மளால பகவானை நினைச்சு அப்படி பிரார்த்தனை எல்லாம் பண்ணவே நமக்கு தெரியாது. அதனால இப்படி பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை நாமளும் படித்தால் பகவான் நம்ம மேலேயும் கருணை காட்டுவார். ஸோ இப்படி பகவான் என்ன பண்றாராம், அந்த கஜேந்திரன் மேல அவ்வளவு கருணையோட தூக்கி, ஏன்னா தன்னோட அழைச்சிட்டு போறார். ஏன்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்டே கிளம்பி போயாச்சு. கஜேந்திரனை இவரே தன்னோட, இப்ப நம்ம குழந்தைங்க ஏதோ இப்ப இந்த ட்ரேட் ஃபேரு இது போலெல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்க, சுற்றுலா பொருட்காட்சின்னு இல்லையா, ஸோ அதுல வந்து இப்படி இந்த ஜெயிண்ட் வீலு அதுல இதுல சுத்தும் போது குழந்தைங்களை வந்து நம்ம கொஞ்சம் இறுக்கி பக்கத்துல பிடிச்சிக்குவோம். ஏன்னா குழந்தைங்க பயப்படுவாங்க, ஹைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தலை சுத்துமோ இல்லை பயந்துருவாங்களோ அப்படின்னு நம்ம வந்து கையில அப்படியே ஒரு அரவணைப்போட தான் நம்ம பெத்தவங்க பார்த்துப்போம் இல்லையா. ஸோ அப்படி என்ன பண்றாராம் பெருமாள், இவரை தன்னோட இப்படி கைய வச்சு புடிச்சு அழைச்சுன்னு போறாராம். எதுல, கருடன் மேல. எங்க, தன்னுடைய லோகமான வைகுண்ட லோகத்துக்கு. ஸோ இப்படி அந்த இந்திரத்யும்ன ராஜா இப்படி கஜேந்திரனாக மாறி
அதுக்கப்புறம் இப்படி சாபம் கிடைச்சதுனால பகவான் அவரை அவ்வளவு அரவணைப்போடு அவரை அழைச்சிட்டு தன்னுடைய லோகத்துக்கு கிளம்பி போறார். யார் ஒருத்தர் இத காலையில நினைக்கிறாங்களோ, அதனாலதான் காலையில எழுந்திருச்ச உடனே நம்ம ஹரி 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 ஹரின்னுட்டு 7 முறை ஹரி ஹரின்னு சொல்லணும். அதே போல அந்த ஹரி யாரு அப்படின்னா, இந்த கஜேந்திரனை காப்பாத்துற அந்த பகவானுடைய பெயர், விஷ்ணுவுடைய நாமம் அது. அதனால காலையில எழுந்திருச்ச உடனே நம்ம ஹரி ஹரின்னுட்டு 7 முறை சொல்லணும். அதே போல இந்த கஜேந்திரனுடைய மோட்சத்தை நினைச்சுக்கணும் நம்ம. ஏன்னா யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை வந்தாலும் உடனே பகவான் ஓடி அவங்கள காப்பாத்துவார். இதுதான் நம்மளுடைய இந்த கஜேந்திர மோட்சம். கஜேந்திரன் எவ்வளவு சரணாகதி பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்லோகங்கள் படிக்க படிக்க நமக்கே அப்படியே ரோமாஞ்சனம் ஆயிடும். அப்படி ஒரு ஸ்லோகங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்கும். ஏன்னா அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருப்பவர் யாரோ அவர் என்னை காப்பாற்றட்டும். பாருங்க, இப்படியான யாராவது சொல்லுவாங்க, எல்லா காரணங்களும் காரணமானவர் யாரோ அவர் என்னை காப்பாற்றட்டும். அனைத்து யாக யஜ்ஞங்கள் அனைத்திற்கும் அதிபதி யாரோ அவர் என்னை காப்பாற்றட்டும். அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் அரசன் யாரோ அவர் என்னை காப்பாற்றட்டும். இப்படி இப்படி அவர் சொன்ன விஷயங்கள் அதிகம். யார் ஒருத்தர் அனைவருக்கும் சிறந்த நண்பரோ அவர் என்னை காப்பாற்றட்டும். யார் அனைத்து கஷ்டங்கள் இருக்கக்கூடிய அனைவரையும், அவங்க தேவர்களாக இருக்கலாம், அசுரர்களாக இருக்கலாம், எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அவங்க கஷ்டங்கள் அவங்களை விடுவிக்க கூடியவர் யாரோ அவங்க என்னை காப்பாற்று. இப்படி ஒவ்வொரு பாயிண்டா அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பௌதிக லோகத்துல எல்லாருக்குமே ஆசை, பேராசை. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? யாருக்குமே பகவானுக்கான பக்தி பண்ணணும், பகவானை வழிபடணும் அப்படின்ற அந்த நினைவே இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம். ஆனா பகவான் இங்க இவங்க எந்த மதம், எந்த ஜாதி, இவங்க பணக்காரங்களா ஏழையா எதுவும் பார்க்கறது இல்லை. தன் மேல யார் உண்மையான அன்பு வச்சுட்டு இருக்காளோ அவங்க மேல பகவான் கருணாமூர்த்தியாக இருந்து அவங்களுக்கு அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடியவர். கடைசியில் அவங்களுக்கு மோட்சத்தையும் தருவார். ஓகேங்களா? அதனால்தான் நமக்கு பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அகாம சர்வ காமே வா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன விஜேதே புருஷம் பரம். என்ன அப்படின்னா, நம்ம அவ்வளவு ஆசை இருக்கு நமக்கு பௌதிக லோகத்துல. ஏன்னா நம்ம லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், சுகம் துக்கம் இப்படியே ரெண்டுகளாலேயே இருக்கும். நம்ம ஓகே நமக்கு இது தேவை, அதுக்குன்னு போய் மத்தவங்கிட்ட கேட்கறத விட்டுட்டு அட்லீஸ்ட் பகவான்கிட்டயாவது கேட்டையே. பகவான்கிட்ட கேட்டாலாவது பகவான் என்ன பண்ணுவாரு, இன்னொரு வாட்டி அவங்க எதுவும் கேட்காத அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர். அவங்களோட பௌதீக ஆசையும் தீர்த்து வச்சிருவாரு. கடைசியில அவங்களுக்கு மோட்சத்தையும் கொடுப்பார். திரும்ப அவங்க இந்த பௌதிக லோகத்துல பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் அவருக்கு இணையானவர் யாரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவரும் யாரும் கிடையாது. நம்ம எல்லாம் இந்த பௌதிக உலகத்துல அவ்வளவு பௌதிகமான கஷ்டங்கள், எல்லாம் சமுத்திரத்துல மாட்டின்னு தத்தளிக்கிற மாதிரி சம்சார சாகரத்துல மாட்டின்னு தத்தளிச்சுட்டு தான் இருக்கும். யாருமே நம்ம ரொம்ப சுகபோகமா சந்தோஷமா பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை அப்படின்ட்டு யாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வகையான அவங்களுக்கு தகுந்த போல ஒவ்வொரு பிரச்சனைகளை தான் மாட்டின்னு தான் இருக்கும். இப்படி எல்லா பிரச்சனைகள்ல இருந்து நாம வெளியே வரணும் அப்படின்னா அதற்கான ஒரே வழி யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் தான். அந்த பகவானை நாம சரணடையணும், பகவானுக்கான பக்தியை பண்ணணும்.
ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து வேதங்கள் ஆகட்டும், அனைத்து சாஸ்திரங்கள், அனைத்து உபநிஷங்கள், அனைத்து தேவர்கள் எல்லாரும் முழுமுதற் கடவுள் யாரு அப்படின்னா இவரை தான் கை காட்டுவாங்க. ஓகேங்களா? சோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ அந்த பகவானுக்கான பக்தியை செய்யுங்க. எப்பவுமே பகவானுடைய பாதுகாப்புல ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை இருக்கும். முக்கியமா இந்த பௌதிக லோக வாழ்க்கையும் நமக்கு ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா பிரச்சனை இல்லாம ஒரு மாதிரி சேஃப் ஜோன்ல இருப்போம் நம்ம. அதே போல இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே நம்ம பகவான் லோகத்துக்கு போய் பகவான் கூடயே அங்கேயும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம இந்த பௌதிக லோகத்துல ரொம்ப அறியாமையில் இருக்கோம். நான் எனதுன்ற அந்த அகங்காரம் அதிகமாக இருக்கு. சோ அப்படி நான் எனதுன்ற அந்த அகங்காரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால இந்த புதக்குழியில தப்பிக்கவே முடியாது. சோ பகவானே எல்லாமே நீதான், நான் உன்னையே சரணடைகிறேன் சுவாமி அப்படின்னுட்டு பகவான் கிட்ட, அந்த நாராயணன் கிட்ட முழுமையாக சரணடையுங்க. சோ அப்ப உங்களுக்கு அனைத்து வகையான பிரச்சனைகளும் உங்களை விட்டு போயிடும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.